ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் சிறை. தென்னாப்பிரிக்காவில் நேற்று நடந்த போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் களமிறங்க தொடங்கின. அதில் ஜெய்ஸ்வால் மற்றும் கில் இருவரும் ஓப்பனிங் பேட்டர்களாக இறங்கினர். அதில் ஜெய்ஸ்வால் 41 பந்துகளுக்கு 60 ரன்களை அடித்து வெளியேறினார். அதில் அவர் 3 சிக்சர்களும் மற்றும் 6 4களும் அடித்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதன்பின் கில் 8 ரன்களுக்கு மட்டும் அதன்பின் வந்த திலக் வர்மா 0 ரன்களும் எடுத்து வெளியேறினர். அதன்பின் வந்த சூரியகுமார் யாதவ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதத்தை அடித்தார். அதில் அவர் 8 சிக்சர்களும் மற்றும் 7 4களும் அடித்து வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதன்பின் வந்த ரிங்கு சிங்கும் 14 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஜிதேஷ் சர்மா 4 ரன்களும் மற்றும் ஜடேஜாவும் 4 ரன்களும் எடுத்து ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறினர். அந்த நிலையில் இந்திய அணியின் ஸ்கோர் 20 ஓவர் முடிவில் 201 ரன்கள் என இருந்தது. அதன்பின் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் பவுலிங்கில் தாக்குப்பிடிக்காமல் 95 ரன்களுக்கு சுருக்கப்பட்டனர். அதில் ஹென்ட்ரிக்ஸ் 8 ரன்களும், மார்க்ரம் 25 ரன்களும், கிளாசன் 5 ரன்களும், மில்லர் 35 ரன்களும் மற்றும் அதன்பின் வந்த ஆட்டக்காரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் 95 ரன்களுக்கு சுருக்கப்பட்டனர். அதில் இந்திய அணியில் பவுலர்கள் முகேஷ் குமார் 1 விக்கெட்டும், ஹர்தீப் சிங் 1 விக்கெட்டும், ஜடேஜா 2 விக்கெட்டும் மற்றும் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளையும் எடுத்து சிறப்பாக பந்து வீசினர். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.